இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்போ இருக்கிறது மிகவும் அற்புதமான ஒரு திருத்தலத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1835ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு மிக பழமையான ஆலயம் புதுவை மறை மாநிலத்தில் இருக்குது. அன்னை மரியாளுடைய தாயார் அன்னம்மாள் அவங்களுடைய திருத்தலத்தில் இருக்கிறோம். மிகச்சிறிய கோவில் இது. அப்படியே பாருங்கள், மிகச்சிறிய ஆலயம், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம். அன்னை மரியாளுடைய தாயார் அன்னம்மாள் அவங்களுடைய திருத்தலத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்சு காலத்திலிருந்து அந்த ஃப்ரெஞ்சு குருமார்கள் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அதற்கான கல்வெட்டுக்கள் பீடத்துக்கு பக்கத்தில் இருக்குது, நான் காட்டுறேன். 1835ஆம் ஆண்டு கட்டப்பட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ரெனோவேட் பண்ணி இன்றைக்கு இந்த ஆலயம் இப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. அன்னை மரியாளுடைய தாயார் தூய அன்னம்மாள் இல்லையா, சுவைக்கும் அன்னம்மாள் அவங்களுடைய திருத்தலத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். நாம் அந்த ஆலயத்துடைய பீடத்தை நீங்கள் பாருங்கள். இந்த ஆலயத்தினுடைய பழமையை சொன்னேன். அதற்கான கல்வெட்டுக்கள் இங்கே பாருங்கள், மாதாவுடைய பீடத்தினுடைய அருகிலேயே இங்கே இருக்குது. 1895ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. அதன் பிறகு 1900ஆம் ஆண்டு இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை புதுப்பிச்சு பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு 1936ஆம் ஆண்டு மீண்டும் இதை புதுப்பித்து இன்றைக்கு அற்புதமான அன்னம்மாள் திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குது. புதுவையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தவளக்குப்பம்னு ஒரு ஊர் உண்டு. அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம்னா குறுக்குமேடுங்கிற இடத்துல இந்த திருத்தலம் இருக்குது. தூய அன்னம்மாள் திருத்தலம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பாருங்கள். அன்னை மரியாளை அவருடைய தாயார் வளர்த்துருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். அன்னை மரியாளுடைய பெருமைக்கெல்லாம் அதுக்குரிய பங்கு அம்மாவுக்கும் உண்டு. எனவே அவங்ககிட்டே வருவோம், அவங்களுடைய பரிந்துரையை பெறுவோம். அன்னை மரியாளை எப்படியெல்லாம் அன்னம்மாள் காத்து வழிநடத்தினாங்களோ அதே போல் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அன்னம்மாள் அம்மா காத்து வழிநடத்தணும். நம்ம அவங்க கூட ஜெபிப்போம். இது அற்புதமான ஆலய நுழைவாயில் புனித அன்னம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற அந்த ஒரு வரவேற்பு வளையத்தும் நம்ம இந்த திருத்தலம் நம்மளை வரவேற்கிறது. இந்த சைடில் அற்புதமான அம்மாவோடைய சுரூபம் இங்கே இருக்குது. அன்னை மரியாள் கொண்டிருக்கின்ற அன்னம்மாள் சுரூபம் இங்கே அற்புதமாக நமக்கு காட்சி அளிக்குது. புனித அன்னம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னை மரியாளை எப்படிலாம் நீங்கள் காபந்து பண்ணி அம்மாவை எப்படி கடவுளுக்கே தாயாகும் பாக்கியத்தில் அந்த நிலையில் வளர்த்தீங்களோ அதே போல் எங்களையும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம அம்மாக்கிட்ட வேண்டிக்குவோம். ஏதோ இந்த இடத்துல சின்ன ஒரு பழைய போர்டு இருக்குது உங்கள் பார்வைக்கு. இதோடைய விழா, அந்த வழிபாட்டு நிகழ்ச்சிகள் இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு பூசை உண்டு. இதோடைய திருவிழா எப்போன்னு சொன்னால் ஜூலை மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி. ஜூலை மாதம் இறுதி ஞாயிற்றுக்கிழமை இங்கே திருப்பலி பேராய தமிழ் நடைபெறும். இங்கே இந்த ஆலயம் கிளை பங்கு தான் வரும். இது பங்கு கிடையாது. இது பங்கு கிடையாது. இது கிளை பங்கு தான். புதுவையில் அரியாங்குப்பம்ங்கிற பங்கினுடைய கிளை பங்காக இந்த ஆலயம் திகழ்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள். இங்கே பணியாற்றிய குருக்கள் எங்களுடைய பெயர்கள் அப்படியே இங்கே கல்வெட்டாக பதிக்கப்பட்டிருக்குது. மீண்டுமாக இந்த திருத்தலம் பெருசாக கட்டப்பட்டு 1999 புதுசாக கட்டியிருக்காங்க. பேராயர் மைக்கேல் ஆண்டவர் அவர்கள், பங்கு தந்தை எம் ஞானப்பிரகாசம் அவங்க இருக்கும்பொழுது இந்த ஆலயத்தை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் அதை அற்புதமான திருத்தலத்தை நம்ம இருக்கிறோம். நாம் குறுக்குமேடு தூய அன்னம்மாள் திருத்தலத்தில் இருக்கிறோம். நாம் இதான் ஆலய வளாகம். ஆனால் இங்கே நான் ஒரு முறை பூசைக்கு வந்திருக்கிறேன். திருப்பலி அப்போ இந்த இடமெல்லாம் ரொம்ப நிறைஞ்சிருக்கும் கூட்டம். பக்கத்தில் இருக்க எல்லா கிராமத்திலும் நல்லவாடு, பூர்ணங்குப்பம், இங்கே பக்கத்தில் மீனவ கிராமங்கள் எல்லாம் இருக்குது. பீச் பக்கத்தில் இருக்கிற ஊர் இது. இங்கே இருக்கிற எல்லா மக்களும் இங்கே அம்மா வழிபாடு வருவாங்க. இங்கே அற்புதமான ஒரு திருத்தலம் இது. இங்கே தான் இந்த ஷட்டர்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. இப்போதைக்கு முதல்ல வரும்போது இது இல்லை, இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்க. புதிய லூர்து மாதா கெபி, புதிய கொடிமரம், அற்புதமான ஒரு ஆலயத்தில் வந்துருக்கிறோம். நாம் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் பாருங்கள். இந்த இடம் புதுவை கடலூர் மறை மாவட்டத்தில் உள்ள குறுக்குமேடுங்கிற இடத்துல இருக்கின்ற அன்னம்மாள் திருத்தலம்.
ஓகே, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த அன்னம்மாள் தலத்துக்கு வந்து பாருங்கள். அன்பின் புனித அன்னம்மாளுக்கு நன்றி அப்படின்னு இந்த கல்வெட்டை இந்த லூர்து மத கெபி உபயம் செய்தவர் எழுதியிருக்காருங்க. வாழ்த்துக்கள். ஆரோக்கியசாமி சூசை மறைவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசை கிடைக்கட்டும். ஓகே நண்பர்களே, இன்னொரு கோயிலில் பார்க்கலாம். மிக பழமையான கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற இந்த திருத்தலத்துக்கு பார்த்தல மகிழ்ச்சி. வாய்ப்பு கிடைத்தால் அன்னம்மாள் திருத்தலம் வாங்க. அம்மாவுடைய பரிந்துரையை பெற்று குடும்பம் வளம் பெற வாழ்த்துக்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.